லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஸ்பாலிங் டவுன் அந்த மாதிரி நண்பர்களே. இனி நம்ம பிரிட்ஜு கட்டி பிரெயின் ராட் எடுக்க போகிறோம். இருந்தாலும் கேமு பிரிட்ஜு கட்டி பிரெயின் ராட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே வந்து மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிரிட்ஜு கட்டி நம்ம பிரெயின் ராட் எடுக்கணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே போயிட்டு மரத்தை வெட்டணும். என்னடா இது உனக்கு மரத்தை இப்படி வெட்டுறியே, உனக்கு எங்கன்னா பிரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். அது எங்கே இங்கே இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சரி நண்பர்களே, இது கேம்ன்றதுனால மரத்தை வெட்டினேன். ரியல் லைஃப்பில் யாருமே மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை வளர்க்கணும். இல்லைன்னா நம்ம சொசைட்டிக்குன்னா ஒன்றே தெரியாது. ஓகே நண்பர்களே, யார் அவன் அத்தனை பிரிண்ட் ராட் எடுத்துன்னு போகிறான், நல்லவனாக இருப்பான் போலியே ஒன்று கொடுத்தா. சரி ஓகே, இவன் தான் கோல்டு கலரில் மின்னுக்கிறான், இவனை ஃபஸ்ட்டு தூக்கின்னு போயிடுவோம். 54 தான் நண்பர்களே தரான். பின்ன எடுத்தோடனே உனக்கு அவ்வளோ எப்படி 1 மில்லியன் அப்படியா தருவாங்க? அவ்வளோ ஆசையாடா பிஆர்எஃப் உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, எப்போவுமே ஆசைன்றது ஒரு அடக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து அடக்கி தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளை அடக்கிடுவாங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்மளை எங்கேயோ போக சொல்கிறேனுங்க. எங்கே போனோம்? இது அது அப்கிரேட் பண்ணுறது. எவ்வளோ கேட்குறானுங்க அப்கிரேட்டுக்கு நண்பர்களே? இதோ பார்த்தீங்களா, என்கிட்ட 50 தான் இருக்குது, வச்சுன்னு அப்கிரேட் தரீங்களாடா? எவ்வளோ 250 கேட்குறானுங்க அவனுங்க. 250 அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது வெறும் 50. அதை வச்சு அப்கிரேட் தான் பண்ண முடியும். சரி ஓகே, 21 ட்ரீயை வந்து நம்ம முதுகில் நம்ம இப்போது எடுத்துக்கலாம் நண்பர்களே. சரி, இவங்கிட்டேருந்து போயிட்டு காசை வாங்கிக்கினேன். நம்ம இப்போ போயிட்டு மரத்தை வெட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஐ எம் எ ஃபார்மர். வெட்டு. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். 21 இது வந்துருச்சு, இதையும் வெட்டிடுவோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வர முடியாது. நம்ம வெட்டி வச்சிட்டோன்னா நம்ம போய் அப்போ வேணால் தோண்டும் போது வரும்போது எடுத்துக்கலாம்ல. அதனால தான் சொல்கிறேன், இப்போ நம்ம வெட்டி வச்சுருவோம். அதான் நண்பர்களே நம்மளுக்கு நல்லது. இவன் யாரும் தெரியல, கோல்டு கலரில் மின்னுக்கிறான், இவனையே வெட்ட வேண்டாம். இருறா தம்பி, அண்ணன் வந்து உன்னை வெட்டி நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம போக வேண்டியது தான். இப்போ போயிட்டு நம்ம பிரிட்ஜு கட்ட. என்னடா மறுபடியும் அப்கிரேட் கேட்குறீங்க? என்கிட்ட காசு இல்லைடா நண்பர்களே. நண்பர்களே, எப்படி என்கிட்ட 1.84K வந்தது? எப்படி? வாட் இஸ் த மேஜிக்? ரியலி கிரேட் மேன் நண்பர்களே. அந்த கோல்டு கலர் நம்மளுக்கு நிறைய தரான் நண்பர்களே. சரி ஓகே, எங்கடா நான் வெட்டி வச்சதை காணும் நண்பர்களே? இங்கே வெட்டி வச்சுனே யாருன்னா பார்த்தீங்களா? சரி ஓகே, நம்ம இன்னொன்று வெட்டி எடுத்துப்போம். நான் ஏதோ அப்கிரேட் பண்ணிட்டு ஜாலியாக வந்து வெட்டி வச்சதை எடுத்துன்னு போகலான்னு நினச்சேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம போக வேண்டியதான் நண்பர்களே. இதில் தம்பி அப்பாடா இப்போ போடுறான் நண்பர்களே. அவனே நம்மளை எதனா தொட சொல்லுவானுங்கன்னு நினச்சேன். அவனே இப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டான் பிரிட்ஜை. யாரா இவன் எவ்வளோ எடுத்துன்னு போகிறான் பார்த்தீங்களா? சகூர். ஓகே, அதுக்கு மேலே போக முடியாது போல் நண்பர்களே. தம்பி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ப்ளீஸ்ரா. சரி ஓகே, இங்கே எது நிறைய காசு தருமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இது என்னடா இது? யாரா இவன்? ட்ராகனும் பனானாவும் சேர்ந்த மாதிரியே இருக்கான், பைத்தியக்கார பையன். சரி நண்பர்களே, ட்ராகன் இல்லை, மீன். ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இதை நம்ம பேஸில் வச்சுப்போம். பார்த்து நண்பர்களே, பொறுமையாக போனோம். கீழே விழுந்தோன்னா எங்கே ரீஸ்பாண்டா? என்னதுடா இது? சரி ஓகே நண்பர்களே, எப்படியோ வந்து நம்மளை இதே இடத்துல ரீஸ்பாண்ட் ஆகி விட்ருக்கானுங்க. ரொம்ப நன்றிடா தம்பிங்களா. ஒரு கீழே விட்டோன்னா எந்த இடத்துல நம்ம இருந்தோமோ அதே இடத்துல மறுபடியும் ரீஸ்பாண்ட் பண்ணி விட்ருவானுங்க. தம்பிங்களா, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி ஓகே, நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிப்போம் நண்பர்களே. நம்மக்கிட்ட என்னது டேமேஜ் நண்பர்களே, ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணாமல் டேமேஜ் அப்கிரேட் பண்ணிருக்கேன். யாரா நீ பிஆர்எஃப்? ஏன்டா இப்படி பண்ண? அவ்வளோ காசும் அப்போ நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நண்பர்களே, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் நான் போய் காசை செலவு பண்ணிட்டேனே. சரி ஓகே, இந்த தடவையாச்சு நம்ம இப்போ பிரெயின் ராட் எடுத்து அதில் சம்பாதிக்கிற காசை வச்சு ஒழுங்காக ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணணும். ஓகேவா நண்பர்களே? சரி ஓகே, இப்போ போயிட்டு தம்பி இது என்னது ஆக்ஸு? ஓகே, ஆக்ஸும் அப்கிரேட் பண்ண முடியும். ஆக்ஸ் வாங்குறது அப்கிரேட் அங்கேயே இருக்குல்ல டேமேஜ்னு, அதான் நண்பர்களே ஆக்ஸுக்கான அப்கிரேடு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பாலத்தை அமைப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு பாலத்தை அமைக்க முடியும் என்றால் நான் அமைத்து விடுவேன். ஆனால் என்கிட்ட இருக்கிறத பார்த்தா அமைக்க முடியுமா? சரி ட்ரை பண்ணுவோம். தம்பி அதில் போய் வேஸ்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. பரவாயில்ல, அப்போ கூட நம்மக்கிட்ட 9 மரக்கட்டை இருக்குது. சரி, உன் மண்டையும் சேர்த்து 10 மரக்கட்டடா, நல்லா யூஸ் பண்ணு அப்படின்ட்டு நிறைய பேர் மண்டையில் தோணும். என் மண்டிலே நிறைய கேம் தோண்டி இருக்குது. இந்த மரம்லாம் பார்த்தா நம்ம மண்டியில் இருக்கே அதே மாதிரி இருக்கே அப்படிலாம் தோணும்.
அந்த மாதிரி தோணுச்சுன்னு வைங்களேன், அந்த நினைப்பை இதோட அழிச்சிக்கோங்க நண்பர்களே. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம 3 செகண்ட்லாம் வெயிட் பண்ண முடியாதுடா. 3 செகண்ட் வெயிட் பண்ணலன்னா 3 ரூபா குறா முட்டா பையில அப்படின்றானுங்க. டேய் தம்பி, என்னடா நீங்கள் அண்ணனை இன்சல்ட் பண்ணுறீங்க? சரி ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி விட்ருவோம். பன்னிக்குட்டி எப்படா இருக்க? டேய் பண்ணி, உன்னை யாரா கூப்பிட்டா? நான் கேட்டது கடல் கண்ணி, ஆனால் அவனுங்க கொடுத்தது எனக்கு பண்ணி. டே தம்பி போடா. டே ரைமிங்லாம் அண்ணன் டைமிங்கில் அடிப்பேன். சரி ஓகே நண்பர்களே. டே டுண்டு சகூர், என்னடா உன்னையே மரத்தாக்கிட்டானுங்க? ஓ, அவன் மரம்னா இல்லை நண்பர்களே. அப்போ டுண்டு சகூரையும் வெட்ட போகிறோம். டே தம்பி, டே அந்த அவசரத்தை எடுக்காதரா. நாங்கள் வந்து டுன் சகூர் ஃபேன்ஸே. நீ அவன் மேலே கையை வச்சுனா அடுத்தது அந்த கோடாரி உன் கையில் இருக்காதுரா அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன். இந்த டுண்டு சகூர் வந்து ஃபேக் டுண்டு சகூர் நண்பர்களே. நீங்கள் நினைக்கிற டுண்டு சகூர் இல்லை. ஏன்னா அவன் கையில் கட்டை இல்லை பார்த்தீங்களா? அவனே இப்போ கட்டையாக இருக்கான், அதனால் அவன் கையில் கட்டை இல்லை. ஸோ இவன் வந்து டுண்டு சகூர் இல்லை. இவன் பேர் வந்து டுண்டு சகூர் 2.0. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இந்த மரத்தை வெட்டி வச்சிட்டாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் அப்படியே உடச்சிக்கிட்டே போவேன். இப்போ வந்து டுண்டு சகூர் 2.0வை நம்ம வந்து அடிக்க முடியுதா? அவனை அடித்தோன்னா கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. ஆனால் அது மட்டும் உண்மை. அவனை அடிச்சிட்டோன்னா கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து அந்த மூட்டை தூக்குறோம்ல முதுகில் வச்சு. ஓகே, இதுக்கு மேலே போக முடியாது. முடியுமா? நடக்குமா? முடியல நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற ஒரு பிரெயின் ராட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம பேஸுக்கு. ஓகே, யாரா நீ? நண்பர்களே, இவன் பாருங்கள் நண்பர்களே, அந்த ஃபியூஸ் மிஷினு. சரி ஓகே, இப்போ வந்து இவனை எடுத்து நம்ம ஃபியூஸ் மிஷினில் போட முடியுமா? இல்லை நண்பர்களே, அதை அன்லாக் பண்ணுறதுக்கு தனியாக 250K கேட்குறானுங்க. டேய் என்னடா தம்பி, அன்லாக் பண்ணுறதுக்கு 250K கொடுத்தனா நான் அப்போனா எப்படி நான் வந்து மரக்கட்டை வாங்கி பொழைப்பேன் சொல்லு? இப்போ வேறு ஏதோ வந்து மரக்கட்டையும் கொடுக்க முடியாதுடா. டுண்டு சகூர் வந்து மரக்கட்டையை வெட்டுறவங்களெல்லாம் அவன் வீட்டுக்கே போயிட்டு அவங்கள அடிக்கிறாங்களாம் அப்படின்றாங்க. ஓகே நண்பர்களே, இவனை வந்து நம்ம பேஸுள்ள வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிப்போம் நண்பர்களே. டே இப்போ வந்து கரெக்டாக அப்கிரேட் பண்ணுறோம். ஸ்டோரேஜும் அப்கிரேட் பண்ணலாம், டேமேஜும் அப்கிரேட் பண்ணலாம் நண்பர்களே. ஏன்னா நம்மக்கிட்ட காசு இருக்குது. நம்ம வந்து போன தடவை காசு கொஞ்சம் தான் நண்பர்கள் இருந்தது. அவசரப்பட்டு நான் வந்து டேமேஜ் அப்கிரேட் பண்ணிட்டேன் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பதில். ஆனால் இந்த தடவை கரெக்டாக அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அப்கிரேடு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு மறுபடியும் மரத்தை வெட்ட ஆரம்பிப்போம்மா நண்பர்களே. சரி ஓகே, இவனை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு போயிடலாம். அன்காமன். ஓகே நண்பர்களே, இவன் எவ்வளோ 27 செகண்டு. டே ஏன்டா நீ 27 per second நண்பர்களே? 27 rupees per second. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கன்னா ஆக்ஸ் வாங்க முடியுமா? ஆக்ஸு வாங்க முடியல. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஆக்ஸ் வாங்கணுன்னா இன்னும் 400 ரூபா தேவை நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு அடுத்த மரம் எங்கே இருக்குது? நம்ம வெட்டி வச்சோம்ல அந்த மரத்தை போய் எடுக்கலாம். எங்கடா காணோம் நண்பர்களே? ஏமாத்துறானுங்க நண்பர்களே. டுன் மரத்தை பார்த்தியாடா? சொல்கிறா. டே தம்பி, அண்ணன் மரத்தை பார்த்தியா? டே மரத்தை மட்டும் பார்க்கலன்னு வையன், உன்னை அவ்வளோதான்டா. சரி ஓகே நண்பர்களே, டுன் சகூர் வந்து பேசாமல் இருக்கான். டே நான் வந்து டுன் 2.0 நான் இப்போ பேசினேன்னே என் வாய்ஸ் வச்சு நீ கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு பேசாமல் இருக்கான். தம்பி ப்ரில்லியன்ட் மைண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மரத்தில் வைடா, புரியுதா? ஏன்னா மரம் அதிகமாக காற்று கொடுத்து மரம் சத்தெல்லாம் கொடுத்து நீ ஏன்டா அப்படி பேசுகிற பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு கேட்டிங்களா? நண்பர்களே, இப்போ வந்து மரம் அதோட ஆக்சிஜன் எடுத்துக்குதா. டுன் சகூரம் வந்து மரமா அவன் கூட சேர்ந்து டுன் சகூரம் அதோட குழந்தை நினச்சி ஊட்டி விட்டு வளரும். எடி என் பிரெயின். ஓகே நண்பர்களே, சரி இப்போ நம்ம வந்து அந்த சைடு போவோம். இப்போ இன்னொரு தடவை போக முடியுமா? ஜம்பை போட்டுறா. அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. சூப்பரு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து நல்ல பிரெண்ட் எடுத்துன்னு போனோம். ஏன்னா நம்ம வந்து போன தடவை எடுத்ததுலேயே ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. இவன் யாரா இவன்? ஓகே, லக்கி பிளாக் இருக்கான். ஆனால் நம்மக்கிட்ட 700 ரூபா per second இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை மிஸ் பண்ணக்கூடாது. வேறு எதுனா நல்லதாக இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் இவனை போட்டுட்டு. அதுக்குன்னு இவனை வந்து நம்ம விட்டுறக்கூடாது நண்பர்களே. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் டைம் இதோ பாருங்களேன். சரி ஓகே தம்பி, நீ போடா தம்பி. அண்ணன் வந்து மைண்டு மாறிட்டேன்டா. இவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பர்களே. ஸோ ஓகே, இவனை வந்து இப்போ விட்டுறக்கூடாது. அடுத்தவன் எவனா வந்தால் இவனை கீழே போட்டு போயிடலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம போயிடலாம் நண்பர்கள். இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம போய் பேஸில் வச்சுட்டு நம்ம அப்கிரேடு பண்ணலாம். ஓகே, அப்கிரேடு ஆக்ஸ் வாங்கலாம்ல. மறந்தே போயிட்டேன் நண்பர்களே ஆக்ஸ் வாங்குறத. 40K கேட்டானுங்க, வாங்கிட்டேன் இப்போ நான் ஆக்ஸு.
கோல்டன் ஆக்ஸ் நண்பர்களே. இப்போ எங்கன்னா தண்ணி கிண்ணி எதுனா இருந்ததுன்னு வைங்களேன், அப்படியே மரத்தை வெட்டுற மாதிரி லைட்டாக அந்த தண்ணி உள்ள தூக்கி போட்ட தேவதை வருவாங்க. தேவதை அவள் ஒரு தேவதை, அந்த மாதிரி தேவதை வருவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, டே மண்டப்பையிலே இது யார்திரா ஆக்ஸு அப்படின்வாங்க. தேவதை தேவதை எந்து வந்து அந்த மரக்கட்டை ஆக்ஸ் தான் எந்து, அந்த கோல்டன் ஆக்ஸ் யாருன்னே தெரியாது. கோல்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு அந்த மஞ்சள் கலர்ச்சி மரக்கட்டை ஆக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே கூட அதான் எந்து அப்படின்னு கேட்பேன். அப்போ ஒன்று மரக்கட்டை ஆக்ஸ் தான்டா மரமண்டை, நீயே இதை வச்சுக்கோ, கோல்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே சமாளிப்பேன். நான் நல்லது பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ரில்லியன்ட் மைண்ட் உள்ளவன் அப்படின்ட்டு நானே பெருமை பார்த்தின்னு இருக்குள்ள அவங்க டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு தண்ணி உள்ளே போயிடுவாங்க. கோல்டு ஆக்ஸு போயிடும். அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நண்பர்களே. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே ஒன்று கேட்கவே இல்லை, நீங்களும் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? ஒரு லைக்கு, நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபு, அப்புறமா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து நம்ம போய்டுவோம் நண்பர்களே. அப்புறம் எனக்கு ஒரு இன்னொரு ஐடியா இருக்குது, நம்ம வந்து லைவ் போடலான்னு ஜம்ப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நண்பர்களே, ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லைவ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது நண்பர்களே. சாட்டர்டே போடலான்னு இருக்கேன். சாட்டர்டே அப்புறம் சண்டே கூட போடுவேன். அதான் மெயினானது சாட்டர்டே ஒரு லைவ் போடலான்னு இருக்கேன். அது எத்தனை மணி அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் சொல்லிட்டிங்கன்னா, எந்த டைம் மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த டைமில் அன்றைக்கான சாட்டர்டேயில் அந்த வீடியோ போடுவேன். ஓகேவா நண்பர்களே? நீங்கள் வந்து எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லுங்கள், அதுக்கு நீங்கள் மாற்றி சொன்னால் கூட அந்த டைமுக்கெல்லாம் நடுவில் எந்த டைம் இருக்கோ அந்த டைமில் போடுறேன். நீங்கள் எப்போ வந்து இதுவில் லைவில் ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பர்களே? ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொருத்த ஃப்ளூரிஃபுல்லாவர் ஆச்சியா, அவன் பேர் என்னது மந்திர நண்பர்களே. சரி ஓகே, அவனை தான் இருக்கிறான். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு இவனுங்க யாருமே தேவையில்ல, காசு கொடுத்தா போதும். காசே தான் கடவுள்டா, அந்த கடவுள் அப்கிரேடு. சரி ஓகே, நம்ம அப்கிரேட் பண்ணிப்போம் நண்பர்களே. என்ன அப்கிரேடு பண்ணலாம்? இப்போதைக்கு எதுவும் வேணாம், ஏன்னா வந்து நம்ம மரத்தை நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்குல்ல ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம அவனுங்க எவ்வளோ கேட்டானுங்க? ஐயோ நண்பர்களே, அவனுங்க எவ்வளோ கேட்டானுங்கன்னு வந்துச்சே, 250Kவோ நம்ம கேட்டாங்க ஸ்டோரேஜ், மறந்துட்டு நண்பர்களே. சரி, இப்போ வந்து நம்ம காசு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுவோம். அவ்வளோதான், 221K வந்துருச்சு நண்பர்களே. அதுதான் 224, 226 போட்டுப்படே 38. அப்புறம் கடகடன்னு காசு கொடுக்கணும், கடகடன்னு. அதான் சீரம். ஓகே நண்பர்களே, நம்ம ஒரு 300K எடுத்துன்னு போயிடலாமா? வேணாம், பேராசை பெரு நஷ்டம். அப்புறம் அங்கே போயிட்டு காசு இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டம். சரி, இப்போ நம்ம அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் அப்கிரேட் பண்ணுவோம். தம்பி டே, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் வரேன், நீ வந்து குறுக்கில் நின்றுட்டுருக்க. அண்ணங்கிட்ட எவ்வளோ மணி இருக்குது பார்த்தல, அவன் பேச பார்த்தாலே நம்மளாம் பயந்து போயிடுவோம். அவங்ககிட்ட போயிட்டு டைலாக் பேசினுக்கிறேன் நண்பர்களே நான். சரி ஓகே, அவ்வளோ பெரிய பேச வச்சுக்கிறான் நண்பர்களே, நிறைய பிரெயின் ராட்லாம் வச்சுக்கிறான். ஆனால் அவன் பிரெயின் ராட்லாம் நான் போய் பார்த்தேன்னு வைங்களேன், எனக்கு வந்து மனசு கஷ்டமாயிடும். ஐயோ, நம்ம வந்து இவ்வளோ பிரெயின் ராட் வச்சுலையே, இம்மெல்லாம் வச்சுக்கிறானே மண்டப்பையன், இவன் எவ்வளோ நான் எவ்வளோ ஓல்டு கேமர் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இது வந்துடும். ரோப்ளாக்ஸ் வந்து நான் எப்போத்துலேருந்து தெரியுமா விளாட்றேன் நண்பர்களே, எனக்கே தெரியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஐம் ஓல்டு பிளேயர் இந்த ரோப்ளாக்ஸ் கேம். ஓகேவா நண்பர்களே? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு மரத்தை வெட்டுவோம். மரம் எங்கடா இருக்க? நம்மளுக்கு பிடிச்ச மரம் ரெயின்போ அழகாக இருக்கு. சரி ஓகே, ரெயின்போ கொஞ்சம் மரம் கொடு. ரெயின்போ கொஞ்சம் மரம் கொடு. வெட்டுறா தம்பி, சீக்கிரம்டா. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், நம்ம இப்போ கோடாரியை வச்சு மரத்தை வெட்டியாச்சு. சீக்கிரம்டா தம்பி, எவ்வளோ நேரம்டா ஆகும்? என்னடா நீ? அப்பாடா வெட்டிடான் நண்பர்களே. அங்கே பாருங்கள், இன்னும் கூட மரம் கீழே வேஸ்ட்டாக கிடக்குது. அது நம்ம வந்து அடுத்த ரவுண்டு வரும்போது இருந்துச்சுன்னா, இருக்காது, இவனுங்கெல்லாம் பொறுக்கிடுவானுங்க. கீழே இருக்கிறது ஒன்று கூட விட மாட்டானுங்க, எல்லாத்தையும் பொறுக்கிடுவானுங்க. இப்போது நம்ம போயிட்டு காசெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு அப்கிரேட் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் எதுக்கோ ஒரு மனதைரியத்துக்கு காசை கலெக்ட் பண்ணேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த சைடு போயிடுவோம். அவ்வளோதான், அந்த சைடு போக முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த இதை தாண்டியாச்சா? இப்போ அதை தாண்டிட்டா போதும், ஏன்னா அந்த சைடு போது தான் ஜம்ப் பண்ணிடலாம். நண்பர்களே, கீழே பார்த்தீங்களா நண்பர்களே, ஜஸ்ட் மிஸ்ஸில் ஜம்ப் பண்ணியிருக்கேன்.
சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன எடுக்கலாம் இது எப்பிக்கோ ரேரோ ஏதோ இது போல் ஓகே ஹை ஃப்ளோரா நண்பர்களே எவ்வளோ பார்த்தீங்களா 3.70K நண்பர்களே சும்மா கிடையாது கொஞ்சம் நஞ்ச காசு கிடையாது இவனை நான் விடவே மாட்டேன் தம்பி கீழே போயிடுறா அண்ணன் பாரு ஆக்டோபஸ் பார்த்துட்டுண்டா போயிடுறா தம்பி மன்னிச்சிக்கோ அண்ணன் வந்து உன்னை அடுத்த தடவை எடுத்துக்கிறேன் இருங்க 6-7 6-7 ஐயோ சரி விடுங்க அவ்வளோதான் மறுபடியும் இங்கே தான் ஸ்பாண்ட் ஆகுங்க அது வேறு விஷயம் ஓகே இப்போது 6-7 இருக்கான் ஆனால் நம்ம இதோ பார்த்தீங்களா இவன் தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதோ இந்த முள்ளமன்றி இல்லை முள் செடி அது முள்ளு செடியா கள்ளி செடி ஓகே இப்போ வந்து நம்ம முதுகு பின்னாடி கொஞ்சம் மரக்கட்டை இருக்குது நம்ம வந்து அப்படியே போயிடுவோம் ஆனால் பயமாக இருக்கே சரி போவோம் நண்பர்களே ஜம்ப்பு தான் நண்பர்களே பண்ணி ஆகணும் இதை வச்சு ஜம்ப்லாம் கஷ்டம்டா பாடா எப்படியோ ஜம்ப் பண்ணியாச்சு ஓகே நண்பர்களே இப்போது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் இல்லைனா ரூட்டை மறந்துடுவோம் ஓகே நண்பர்களே இவனை எடுத்துன்னு அப்படியே போயிட்டு பேஸில் வச்சுட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சிக்கலான்னு இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் போயிடுச்சு நண்பர்களே இப்போ 16 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ஓகே இப்போ வந்து நம்ம என்னடா இது அதை வைக்கிறதுக்கு நான் ஏன்டா அப்கிரேடு பண்ணணும் அப்கிரேடு போங்கடா தம்பிங்களா போய் எதனா வீட்டில் வேலை இருந்தால் பாருங்கடா வைக்கிறதுக்கு அப்கிரேட் பண்ணணுமா நான் சரி ஓகே நண்பர்களே இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் இந்த கேம் ப்ளே வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னடா ஈவெண்ட் ஆரம்பிச்சிட்டிங்க சரி ஓகே விடுங்க நம்ம வந்து இந்த கேம் ப்ளே வீடியோக்கு ஒரு 15 லைக் கொடுத்தீங்கன்னா பாட்டு வீடியோ போடுறேன் இப்போ நான் போயிட்டு வரேன் பாய்